எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கார் அகாடமியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் டீப் லேர்னிங் அப்படிங்கிற கான்செப்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் வந்து ரொம்ப பேசிக்காக வந்து நிறைய இமேஜஸ்லேருந்து இமேஜ் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கூகுளோட டென்சார் ஃப்ளோ அப்படிங்கிற லைப்ரரியை வந்து பைத்தானை வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏஐ நோக்கிய ஒரு பயணத்தில் நம்ம வந்து முதல் முறையாக ஒரு மெஷின் லேர்னிங் அல்லது டீப் லேர்னிங் மாடலை வந்து டெவலப் பண்ணி அதை ரன் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஃபேஷன் எம்நெஸ்ட் டேட்டா செட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை பற்றி நம்ம வீடியோஸ் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால் இதெல்லாம் என்ன எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கூகுளோட கோலாப் அப்படிங்கிற colab.research.google.com அப்படிங்கிற இந்த இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜிமெயில் ஐடி வேணும். அது இருந்தால் நீங்கள் வந்து இதுலேருந்தே பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை வந்து ஒரு ஜிபியூ மிஷினில் ரன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டென்சார் ஃப்ளோ வேணும். அதுக்கு வந்து இம்போர்ட் டென்சார் ஃப்ளோ டிஎஃப்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் ஆஃப் த மெஷின் லேர்னிங் லைப்ரரி வந்து பேக் எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அரேஸ் எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்பை அரேயாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து இம்போர்ட் நம்பைஎஸ் என்பி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நிறைய இமேஜஸ்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இது வந்து மேட்பிளாட் லிப் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து matplotlib.pyplot இது வந்து இமேஜஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம டென்சார் ஃப்ளோ இம்போர்ட் பண்ணதுனால அதோட வெர்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லிடும் 2.18.0 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. இந்த மெசேஜஸ் எரர்ஸ்லாம் நீங்கள் விட்டலாம், உங்களுக்கு வராமல் கூட இருக்கலாம். என்னுடைய டென்சார் ஃப்ளோ லைப்ரரியிலேருந்து இது பிரிண்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த எரர் வந்து வராமல் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ டென்சார் ஃப்ளோ நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபேஷன் எம்னிஸ்ட் டேட்டா செட்டை இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபேஷன் எம்னிஸ்ட் டேட்டா செட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, டோட்டலாக வந்து 70,000 இமேஜஸ் இருக்குது. எல்லாமே கிரே ஸ்கேல் இமேஜ்னால் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ். ஸோ 70,000 கிரே ஸ்கேல் இமேஜஸ் இருக்குது. அதில் வந்து 10 விதமான கேட்டகரி இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம போக அப்படியே பார்ப்போம். ஒவ்வொரு இமேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் சைஸ் வந்து 28x28 இந்த ரெசல்யூஷன்லாம் எல்லாமே இருக்குது. ஸோ இது நம்ம வந்து இதை இம்போர்ட் பண்ணிடுவோம். ஃபேஷன் எம்னிஸ்ட் அப்படிங்கிறத ஃபேஷன் எம்னிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இது வந்து டென்சர் ஃப்ளோவில் கெராஸ்லேயே வந்து இந்த டேட்டா செட் இருக்குது. ஒன்று நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணலாம்னா டேட்டா செட் நம்ம கம்ப்யூட்டர்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணி அதை வச்சு ப்ராசஸ் பண்ணலாம். ஒரு சில டேட்டா செட் காமனாக யூஸ் பண்ணுற டேட்டா செட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டென்சர் ஃப்ளோவோட லைப்ரரியிலே வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து லோக்கலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஃபேஷன் எம்னிஸ்ட் டேட்டா செட் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு டென்சர் ஃப்ளோ கெராஸ்லேயே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இதை வந்து ஜென்ரலாக வந்து நம்ம 2 டேட்டா செட்டை வந்து 2ஆக பிரிப்போம். ட்ரைனிங் டேட்டா செட் அப்புறம் டெஸ்ட் டேட்டா செட் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். அதே மாதிரி ட்ரைனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஒன்று இருக்கும். அது போக வந்து அந்த டேட்டா வந்து என்ன டேட்டா அப்படிங்கிறத அதுதான் லேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இமேஜ் இருந்ததுன்னா அந்த இமேஜ் வந்து என்ன இமேஜ் அப்படின்னு சொல்கிறது தான் லேபிள். அதை வந்து நம்ம தியரியாக எல்லாமே பார்ப்போம். இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறதுக்காக ஒரு இமேஜ் வந்து எடுத்து நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் இந்த டீப் லேர்னிங் மாடலில் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆகிட்டு உங்கள் லோக்கல் சிஸ்டமில் வந்து வந்துடும். அதை வந்து நம்ம இப்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த 10 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இமேஜஸ் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதுக்கு வந்து நம்ம ஒரு பேர் கொடுப்போம். இது வந்து டிஷர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி ஒன்று இருக்குது. அப்புறம் ட்ரௌசர்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து புல் ஓவர்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இதெல்லாமே நம்ம பார்ப்போம். ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து கோட்டு, அதுக்கப்புறம் சாண்டல், அதுக்கப்புறம் வந்து ஷர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்னீக்கர், அதுக்கப்புறம் பேக், அதுக்கப்புறம் வந்து ஆங்கிள் பூட். இந்த மாதிரி 10 விதமான கேட்டகரி இருக்குது.
இதை ரன் பண்ணிடுவோம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ரன் ஆயிரும் அந்த பர்டிகுலர் இது. ஸோ பைத்தானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹோல் ப்ரோக்ராமை டைப் பண்ணிவிட்டு அப்புறம் ரன் பண்ணலாம். இது வந்து ஜூபிட்டர் நோட் புக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜூபிட்டர் நோட் புக்கில் நீங்கள் வந்து ஒரு லைனாகவே ரன் பண்ணிக்கலாம். அப்படியே ஃபுல் ப்ரோக்ராம் டைப் பண்ணி தான் ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ண ரைட் இந்த லெஃப்ட் சைடில் ஒரு நம்பர் வந்துடும். இந்த நம்பர் வந்துருச்சுன்னா இது ரன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அது திரும்ப ரன் பண்ணால் இன்னொரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ 5 இருக்குது, நான் திரும்ப ரன் பண்ணுறேன், கண்ட்ரோல் என்டர் 6 ஆயிடுச்சு பாருங்கள் இங்கே. ஸோ இது வந்து நீங்கள் திரும்ப ரன் பண்ணணுன்னா அப்படியே ரன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜ் வந்து நம்ம இங்கே ட்ரெயின் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி இங்கே பண்ணியிருக்கோம்ல, அதை லோட் பண்ணியிருக்கோம். ட்ரெயின் இமேஜஸ், ட்ரெயின் லேபிள்ஸ், அப்புறம் டெஸ்ட் இமேஜஸ், டெஸ்ட் லேபிள்ஸ். இந்த ட்ரெயின் இமேஜஸோட ஷேப் என்னன்னு பார்ப்போம். ஸோ ட்ரெயின் இமேஜஸ் டாட் ஷேப் இது பார்த்தோம் அப்படின்னா 60,000, 28/28 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 28/28 இமேஜ் சைஸ். ஸோ அது இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 60,000 இருக்குது. ஸோ நான் முதவே உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, ஃபேஷன் எம்னிஸ்ட் டேட்டா செட்டில் 70,000 இமேஜஸ் இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரெயின் இமேஜஸ் வந்து 60,000, டெஸ்ட் இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 10,000 இருக்கும். அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ டெஸ்ட் இமேஜஸ் டாட் ஷேப் இங்கே பார்த்தீங்கன்னா 10,000 இருக்குது. அப்புறம் இமேஜ் சைஸ் வந்து சேம் தான், 28/28. அதை வேறு விதமாகவும் நம்ம பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ட்ரெயின் லேபிள்ஸில் ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒரு லேபிள் இருக்கும். இப்போ ட்ரெயின் இமேஜஸ் 60,000 இமேஜஸ் இருக்குதுன்னு சொன்னோன்னா ட்ரெயின் லேபிள் 60,000 இருக்கணும். இருக்குது பாருங்கள், லென்த் ஆஃப் ட்ரெயின் லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வருது. அதே மாதிரி நம்ம வந்து இந்த ட்ரெயின் லேபிள்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நம்ம சும்மா அப்படி பிரிண்ட் பண்ணாலே வந்துடும் உங்களுக்கு. அரே ஆஃப் 900 அப்படின்னு சொல்லி. 9 அப்படின்னா இது வந்து கேட்டகரி 9, 0 அப்படின்னா 0 கேட்டகரி. நம்ம அதை இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம், கிளாஸ் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி. 9 அப்படின்னா இது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0னா டிஷர்ட், ட்ரௌசர் அப்படின்னா 1 அப்படின்னு இருக்கும், ஆங்கிள் பூட் 9. அதையும் நம்ம பண்ணி பார்ப்போம். இப்போது ஒரு இமேஜை நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை. ஓகே, நமக்கு இதுக்கு அடுத்த லைனில் வேணும். இங்கே ப்ளஸ் பண்ணிடுவோம். ஸோ ஒரு இமேஜ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நான் மேலேயே உங்களுக்கு என்ன சொன்னேன்னா மேட்ப்ளாட்லிப் இப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதில் இம்போர்ட் matplotlib டாட் pyplot as PLTன்னு போட்டிருக்கோம். ஸோ PLT வச்சு நம்ம ஒரு ஃபிகர், அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு இமேஜை வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து பூட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை வந்து பார்ப்போம். PLT டாட் ஷோ. ஓகே, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்ம ட்ரெயின் இமேஜஸ் ஆஃப் 0. அங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் லேபிள்ஸ் பார்த்திங்கன்னா 9 இருந்தது. அந்த 9 வந்து ஆங்கிள் பூட். கரெக்டாக இங்கே இருக்குது பாருங்கள், ஆங்கிள் பூட். எல்லாமே இங்கே டீப் லேர்னிங்கில் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறது இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 0 to 255 வேல்யூவில் இருக்கும். அந்த இதை வந்து நம்ம ட்ரைனிங் பண்ணும்போது இது எல்லாமே 0 to 1 ரேஞ்சில் கொண்டு வந்துடணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஆஃப் ட்ரெயின் இமேஜஸ் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 0, 130 இவ்வளோ வேல்யூஸ் இருக்குது பாருங்கள். 222, 237. இது வந்து ஒரு 8 பிட் இமேஜாக இருக்கும். 8 பிட் வந்து 0 to 255, அதாவது 2^8 - 1 அந்த வேல்யூ வரைக்கும் வரும். 2^8னா 256 -1, ஏன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால 255 வரைக்கும் இருக்கும். நம்ம நியூரல் நெட்வொர்க்கில் ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே 0 to 1க்குள்ளே இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு 255 அப்படின்னு தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த இமேஜஸ் எல்லாமே 255ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா இமேஜஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 to 1 ரேஞ்சில் வந்துடும். அதுக்காக வந்து இதுக்கு பேர் தான் வந்து நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது சில நேரத்தில் இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரீ ப்ராசஸ்ன்னு கூட சொல்லுவோம். ப்ரீ ப்ராசஸ் ஆர் நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை ரன் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் ட்ரெயின் இமேஜஸ் ஆஃப் 0ன்னு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 to 1 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த நெட்வொர்க் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுற ரேஞ்சில் வந்துடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஒரே ஒரு இமேஜ் மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணோம்.
இமேஜை டிஸ்ப்ளே பண்ணோம். ஒரு செட் ஆஃப் இமேஜஸை நம்ம இப்போது டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஸோ 10x10 இது வந்து ஜஸ்ட் ஒரு சைஸு. நம்ம என்ன பண்ணுவோன்னா 5 row 5 column அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் ஃபார் I இன் range of 25. ஸோ 5 times 5 வந்து 25. நம்ம ஒரு பிளாட்டில் வந்து சின்ன போர்ஷன் எடுக்கணும்னா அதை சப்ளாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த சப்ளாட்டில் நம்ம இப்போ டிஸ்ப்ளே பண்ணிட்டே வருவோம். அப்படியே plot.grid false அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம எந்த ஒரு கிரிட்டுமே சொல்ல போகிறதில்ல. இப்போ வந்து இமேஜ் ஸோ ஐஎம் இது வந்து ட்ரெயின் இமேஜஸ் ஆஃப் 0லேருந்து 25 வரைக்கும் நம்ம அப்படியே டிஸ்ப்ளே பண்ணிட்டே வருவோம். வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கலரை வந்து டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஆனால் இது வந்து கிரேஸ்கேல் இமேஜ்னு சொல்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம்னா இது வந்து ஜஸ்ட்டு 0 to 1க்குள்ளே இருக்கும் அந்த வேல்யூ அப்படின்றதுனால plot.cm.binary அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிரேஸ்கேல் இமேஜ்னால் நம்ம கிரேன் கூட அந்த இடத்துல CMap = கிரேன் கூட சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அது என்ன லேபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு எக்ஸ் லேபிள் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா நம்ம அங்கே மேலேயே டிஃபைன் பண்ணியிருக்கோம் கிளாஸ் நேம்ஸ் 0வாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே டிஸ்பிளே இங்கே வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். 0னா டிஷர்ட், 1னா ட்ரௌசர், 2னா புல் ஓவர். ஸோ அதை வந்து நம்ம இங்கே எடுத்துக்குவோம். நம்மளுக்கு வந்து ட்ரெயின் லேபிள்ஸில் வந்து நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வச்சு நம்ம அந்த பர்டிகுலர் கிளாஸை வந்து என்ன அப்படிங்கிறத டிஸ்ப்ளே பண்ணிடலாம். ஃபைனலில் வந்து எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை மட்டும் plot.show அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் 5x5 அதில் வந்து ஒவ்வொரு இமேஜாக வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து நமக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஓவர்லேப் ஆகிருக்கு. மேலே உள்ளதில் தெரியல, கடைசி ரோவில் மட்டும் நமக்கு தெரியுது. ட்ரெஸ்ஸு, ட்ரௌசர், கோட், பேக், கோட் அப்படின்னு சொல்லி மேலே உள்ளதில் தெரியல. அதுக்காக நம்ம என்னன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். 15,15 போட்டு பார்ப்போம். ஸோ 15,15 போட்டால் நம்மளுக்கு இப்போ வந்து தெரியுது பாருங்கள் ஒவ்வொருதுலையும். இங்கே ஆங்கிள் போட், இங்கே டிஷர்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இமேஜஸ் வந்து நம்ம இந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு சின்ன மாடல் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளான ஒரு மாடல் டிஃபைன் பண்ணுவோம். டென்சர்ஃப்ளோவில் டிஃபைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. tensorflow.keras.sequential இது வந்து சீக்வென்ஷியல் மாடல். ஸோ சீக்வென்ஷியல் மாடலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா tf.keras.layers.flatten இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து சும்மா உங்களுக்கு வந்து எப்படி எவ்வளோ சிம்பிளாக வந்து நம்ம ஒரு நியூரல் நெட்வொர்க் மாடலில் வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக வந்து நம்ம பார்க்குறோம். இது ஃப்ளாட்டன்னா என்ன, ஒவ்வொரு இதையும் வந்து நம்ம டீப்பாக பார்ப்போம். layers.dense அப்படிங்கிறதும் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஆக்டிவேஷன் அப்படிங்கிறதும் என்னன்னு பார்ப்போம். ஹை லெவலாக சொல்லணுன்னா நம்மளோட நியூரல் நெட்வொர்க் எல்லாமே லீனியர் மாடலாக இருக்கும். அதை நான் லீனியராக பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆக்டிவேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த கடைசி லேயர் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இமேஜ் செட்டில் பார்த்தீங்கன்னா 10 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்குது. அதாவது 10 விதமான இமேஜஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணணுன்னா ஃபைனல் அவுட்புட் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா 10 கொடுக்கணும். ஏன்னா 10 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இமேஜஸ் நம்மள்ட்ட இருக்குது. அதனால் வந்து இந்த மாடலை வந்து நம்ம இது மாதிரி கொடுக்கணும். இப்போது இது மாதிரி கொடுத்தாச்சு. இந்த மாடல் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா model.summary அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது வந்து அப்படியே கிளியராக நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும். பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஃபைன் பண்ணது ஒரு ஃப்ளாட்டன் லேயர், அதுக்கப்புறம் வந்து ஒரு டென்ஸ் லேயர், அதுக்கப்புறம் வந்து ஒரு டென்ஸ் லேயர். இந்த செகண்ட் லைனில் ஒரு டென்ஸ் லேயர் பார்த்திங்கன்னா 128 இருக்குது. தேர்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 இருக்குது. அதே மாதிரி இதெல்லாம் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற கேல்குலேஷனும் நம்ம பார்க்கலாம். இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது தான். நம்ம அதையுமே வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ மாடல் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாடலை வந்து நம்ம கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணுறதுக்கு model.compile இதுக்கு வந்து ஒரு ஆப்டிமைசர் தேவைப்படும். இதெல்லாமே வந்து நம்ம எதுக்காக இந்த ஆப்டிமைசர் பண்ணுறோம் அப்படிங்கிறது, மாடல் வந்து கன்வெர்ஜ் ஆகிறதுக்காக இந்த ஆப்டிமைசர் பண்ணணும். அதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தியரியாக வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் ஒவ்வொரு கான்செப்டாகவே வந்து பார்ப்போம். ஸ்பார்ஸ் கேட்டகரிக்கல், இங்கே இந்த கேட்டகரிக்கல் கிராஸ் என்ட்ரோபி ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கேட்டகரி டிஃபைன் பண்ண போகிறோம். அதாவது 10 விதமான இமேஜ் இருக்குது.
அந்த 10ல் 1 அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும், 10ல் 1 அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால இந்த ஸ்பார்ஸ் கேட்டகரி இந்த கேட்டகரியில் தான் நம்ம பண்ணணும். அடுத்தது வந்து இது மெட்ரிக்ஸ், இது வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்ததில் பார்ப்போம். ஸோ மாடலை வந்து நம்ம கம்பைல் பண்ணுறது அப்படியே கம்பைல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா tf.keras losses sparse categorical cross entropy. ஸோ இங்கே என்ன சொல்லுதுன்னா keras.tf.keras.losses has no attribute sparse categorical cross entropy அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ நம்ம கேட்டகரிக்கல் கிராஸ் என்ட்ரோபி இருக்கான்னு பார்ப்போம். ஸோ முக்கியமாக நம்மளுக்கு வந்து இங்கே keras லாசஸ் இல்லை அப்படின்னு சொல்லுது. இது என்ன அப்படின்றத பார்ப்போம். இது ஈஸி தான், எதுக்காக வரல அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா நம்ம கேட்டகரிக்கல் கிராஸ் என்ட்ரோப்பின்னு ஒன்று இருக்குது, அதையும் கூட ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ கேட்டகரிக்கல் கிராஸ் என்ட்ரோப்பியும் வரலை. இங்கே நம்மளுக்கு கேட்டகரிக்கல் கிராஸ் என்ட்ரோப்பியும் வரல. இது சில சமயம் ஏன் அப்படி வரும் அப்படின்னா, இவங்க வந்து இந்த டென்சர் ஃப்ளோ வேர்ஷன்ஸ் மாற்ற ஏதாவது ஒரு ஏபிஐ வந்து ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிமூவ் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஏபிஐ வந்து இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ tf.keras.losses அது வந்து இல்லை. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கூகுளில் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம். இது பற்றி ரொம்ப சிம்பிளாக சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ சர்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே கேட்டகரிக்கல் கிராஸ் என்ட்ரோப்பின்னு இருக்குது. அதில் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ஷன் சொல்லுது பாருங்கள், இந்த வேர்ஷன்ஸில் இது இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து இப்போது இந்த கேட்டகரிக்கல் கிராஸ் என்ட்ரோப்பி அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்லுது. நம்ம வேறு எப்படி சர்ச் பண்ணுவோம் அப்படின்னா டென்சர் ஃப்ளோ கேட்டகரிக்கல் கிராஸ் என்ட்ரோப்பி அப்படின்னு சொல்லி ஓகே, நம்ம இன்னொன்று என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல இ வந்து கேபிட்டலில் போட்டிருக்கோம், அதை பண்ணியிருக்கக்கூடாது, அதுவும் ஒரு மிஸ்டேக். இப்போது கேட்டகரிக்கல் கிராஸ் என்ட்ரோப்பி இப்போ வந்துருச்சு பாருங்கள். ஸோ இங்கே மிஸ்டேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த என்ட்ரோப்பி வந்து நம்ம ஸ்மால் இ கொடுத்துருக்கணும். ஸோ அதே மாதிரி ஸ்பார்ஸ் கொடுத்து பார்ப்போம் இப்போ. ஸோ ஸ்பார்ஸ் கொடுத்தா ஸ்பார்ஸுமே இருக்குது. ஸோ மிஸ்டேக் வந்து இங்கே வந்து இந்த என்ட்ரோப்பியில் வந்து நம்ம ஸ்மால் இ கொடுத்துருக்கணும். ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கம்பைல் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் model.fit அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இதில் தான் ஃபிட்டில் தான் நம்ம வந்து எந்த இமேஜஸ் வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லணும். அதே மாதிரி இது வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னால நம்ம இந்த லேபிள்ஸும் கொடுக்கணும். அப்புறம் வந்து எத்தனை தடவை வந்து இதை ட்ரெயின் பண்ணணும், அதாவது ஒரே இமேஜஸை எத்தனை தடவை நம்ம கொடுத்து ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா ட்ரைனிங் வந்து ஒரு தடவை கொடுத்தா வந்து அது இந்த நெட்வொர்க் வந்து புரிஞ்சிக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் ஆகும். அது அந்த கான்செப்ட்லாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற இந்த ஈபாக்ஸ்னால் என்ன, அது எதுக்காக பண்ணணும், நெட்வொர்க் கன்வர்ஜென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நெட்வொர்க் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ கனெக்டிங் டு கர்னல் அப்படின்னு சொல்லுது. கனெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். model.fit சர்வர்
சம் ப்ராப்ளம்ஸ் கனெக்ஷன் ரீசெட் பைப் பியர் அப்படின்னு சொல்லுது. we'll see. வந்துருச்சான்னு பார்ப்போம். இன்னும் கனெக்டிவிட்டி வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அடித்தது எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே கனெக்ட் ஆகலை. இங்கே கனெக்ட் ஆகிருக்கான்னு பார்ப்போம். ஸோ பிரிண்ட் பண்ணுது. திரும்ப எல்லாமே பண்ணுறோம். நம்ம இது எல்லாமே பார்த்தாச்சு. லென்த்து, ட்ரெயின் லேபிள்ஸ் என்ன அப்படின்னு திரும்ப பார்க்குறோம். ஒரு இமேஜை டிஸ்பிளே பண்ணுறோம். இங்கே பிரிண்ட் ட்ரெயின் இமேஜஸ் பண்ணுறோம். 255 ரேஞ்சில் இருக்கும். அதெல்லாம் 0 to 1 ரேஞ்சில் மாற்றுறோம். 5 இமேஜ் டிஸ்பிளே பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து மாடலை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். மாடலை டிஃபைன் பண்ண மாடலை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மாடலை கம்பைல் பண்ணுறோம். இப்போ வந்து மாடல் வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ ட்ரைனிங்கில் ஈபாக் வந்து 10 ஈபாக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 10 ஈபாக்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ட்ரெயின் பண்ணுது. ஸோ ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்ட் இமேஜ் வச்சு எவாலுவேட் பண்ணலாம் எவ்வளோ அக்யூரசி வருது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ட்ரெயின் த மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் இப்போ வந்து எவாலுவேட் த மாடல். ஸோ எவாலுவேட் த மாடல் வந்து டெஸ்ட் லாஸ் எவ்வளோ, டெஸ்ட் அக்யூரசி எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எவாலுவேட் அதுக்கு வந்து நம்ம டெஸ்ட் இமேஜஸ் வச்சுருக்கோம். ஸோ டெஸ்ட் இமேஜஸ் அப்புறம் டெஸ்ட் லேபிள்ஸ் கொடுக்குறோம். இதை வந்து கொடுப்போம். ஃபைனலாக வந்து டெஸ்ட் அக்யூரசி எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலில் வந்து 0.88னா 88% அக்யூரசி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதோட இந்த வீடியோ நிறுத்திக்குவோம். நம்ம அடுத்த வீடியோவில் இது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் சைன் ஆஃப். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோ பார்த்து ஏஐ உலகத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம். பார்ப்போம். பாய்.